மாஸ்டர், என்ன மாஸ்டர், உங்க பையன் மனோஜுக்கு ஒரு இடத்துல பொண்ணு பார்த்துருந்தீங்களே, எல்லாம் சரியாச்சா? பொண்ணு வீட்ல உங்க பையனை புடிச்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி விஜயா கிட்ட கேட்க, அதை ஏன் கேக்குறீங்க சிந்தாமணி? அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு ஹீரோயினி கணக்கா இருந்தா. என் பையனையும் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தது. ஆனா எங்க இருந்து தான் ஒரு கிழமை வந்ததுன்னு தெரியல. என் புள்ள மனோஜும் அந்த பொண்ணும் தூரத்துல அண்ணன் தங்கச்சி முறையாகுதுன்னு அந்த கிழவன் குண்டு தூக்கி போட்டுடுச்சு. வேற என்ன பண்றது? இது சரிப்பட்டு வராதுன்னு நானும் மனோஜும் வந்துட்டோம். ஆனா சிந்தாமணி, இப்படியே நான் அமைதியா விட்டுட போறதில்ல. கண்டிப்பா அந்த ரோகிணியை வெட்டி விட்டுட்டு என் பையன் மனோஜுக்கு ஒரு நல்ல அழகான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி தான் வைக்க போறேன். ஆமா, நாளைக்கு ஒரு வரன் வந்து என் பையனை பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அது செட் ஆயிடுச்சுனாலும் உடனே என் பையன் மனோஜுக்கு நான் கல்யாணத்தை முடிச்சிருவேன் அப்படிங்கிற விஷயத்த இங்க சிந்தாமணி கிட்ட விஜயா சொல்ல, சிந்தாமணியும் இந்த தகவலை கேட்டுக்கிட்டு நேரா அங்க இருந்து கிளம்பி அங்க ரோகிணியோட வீட்டுக்கு போறாங்க. வாங்க ஆண்டி, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி உள்ள கூப்பிட, உள்ள வந்த இங்க சிந்தாமணியும், விஷயத்த கேள்விப்பட்டியா? ஆமா ஆண்டி, கேள்விப்பட்டேன். மனோஜுக்கு அந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு விஷயத்த கேள்விப்பட்டேன். என்னையும் மனோஜையும் கடவுளால கூட பிரிக்க முடியாதுன்னு இப்பயாவது அந்த ஆண்டி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி சொல்லிக்கிட்டு இருக்க உடனே சிந்தாமணி இருந்துகிட்டு, ஆமா கிழிச்ச, இங்க பாரு, அந்த மனோஜுக்கு இந்த பொண்ணு இல்லைன்னா பரவாயில்ல, மறுபடியும் வேற ஒரு பொண்ணு அந்த விஜயா பார்த்து வச்சிருக்காளாம். நாளைக்கே பொண்ணு வீட்டுல இருந்து மறுபடியும் வந்து பார்க்க போறாங்களாம். அப்படியே இந்த வரன் அமைஞ்சாலும் அமைஞ்சிடும்னு சொல்லிட்டு ரொம்ப தான் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கா அந்த விஜயா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்ல, இல்லாண்டி, கண்டிப்பா மனோஜுக்கு எத்தனை பொண்ணு பார்த்தாலும் மனோஜுக்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டியா இருக்க முடியும். ஆண்டி, உங்களால எனக்கு ஒரு உதவியாக வேண்டியது இருக்கு. என்னம்மா சொல்லு, உனக்காக நான் எவ்வளவோ உதவி பண்ணியிருக்கேன். இந்த உதவி தானே, நீ கேளு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி சொல்ல, உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு, இல்லாண்டி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த சாமியாடி பொம்பளைன்னு சொன்னீங்களே, அதாண்டி அந்த குறி சொல்கிற பொம்பளை. அவங்க தானே விஜயாண்டி வீட்டுக்கு போய் இந்த மாதிரி மீனாவால் உங்களோட தாலி பாக்கியத்துக்கு ரொம்ப ஆபத்துன்னு சொல்லி அந்த மீனாவை வீட்டை விட்டு ஆண்டி அனுப்புகிற மாதிரி ஆச்சு. அதே மாதிரினா எனக்கு புரியலை. அதான் மீனா வீட்டை விட்டு போயிட்டாலே, அதுக்கப்புறம் அந்த சாமியாடி பொம்பளையால உனக்கு என்ன காரியம் ஆக வேண்டியது இருக்கு? இல்ல ஆண்டி, அந்த சாமியாடி பொம்பளை கொடுக்குற வாக்கு ஆண்டி ரொம்ப நம்புறாங்க. அதனால மனோஜுக்கு எப்படியாவது கல்யாணம் இதுக்குள்ள பண்ணவே கூடாது. அப்படி கல்யாணம்னு ஒன்று ஆச்சுன்னா மனோஜ் உயிர்க்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த குறி சொல்ற பொம்பளைய வச்சு நாம விஜய் ஆண்டி கிட்ட சொல்ல வச்சா கண்டிப்பா விஜய் ஆண்டி மனோஜுக்கு பொண்ணு பார்க்குற வேலையை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைப்பாங்க. ஆண்டி, எனக்கு அந்த குறி சொல்ற பொம்பளைய நான் பார்க்கணும். எப்படியாவது அந்த பொம்பளை கிட்ட நாம என்னென்ன சொல்லணுமோ அதை சொல்லி கொடுத்து பணத்தையும் கொடுத்து எப்படியாவது விஜய் ஆண்டி வீட்டுக்கு மறுபடியும் அந்த குறி சொல்ற பொம்பளையை அனுப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி சொல்ல, உடனே சிந்தாமணியோ, பரவாயில்லையே, என்னை விட நீ நல்லாவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டியே. எப்படியோ அந்த மீனா வீட்டுக்கு போக கூடாது, அதே மாதிரி நீ அந்த வீட்டுக்கு போய் சந்தோஷமா மனோஜ் கூட வாழ ஆரம்பிக்கணும். உனக்கு அந்த குறி சொல்ற பொம்பளைய தானே பார்க்கணும். இதோ கொஞ்ச நேரத்துல ஃபோன் பண்ணி நான் வர சொல்றேன், என்ன சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க அதே நேரம் இங்க சிந்தாமணி அங்க விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி, ஹலோ மாஸ்டர், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்களும் 2-3 வரன் பார்த்துட்டீங்க. ஆனாலும் மனோஜுக்கு கண்டிப்பா வரன் அமைய மாட்டேங்குது. இதுல ஏதோ ஒரு தடங்கள் இருக்கு இல்லையா? அதனால மனோஜுக்கு முன்னாடியே நாம ஜோசியம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்ல, உடனே இங்க விஜயா இருந்துக்கிட்டு, சரி சரி சிந்தாமணி, நீங்க சொல்றதும் சரிதான். மனோஜுக்கு ஏதாவது ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட வரப்போற வரனை நாம வந்து பார்க்க சொல்லிக்கலாம். முதல்ல அந்த குறி சொல்ற பொம்பளை வர சொல்லுங்க, எனக்கு அந்த பொம்பளை மேலதான் முழுசா நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சிந்தாமணி கிட்ட சொல்ல, சிந்தாமணியோ கண்டிப்பா கூடிய சீக்கிரம் கோவில்ல வர வச்சு நாம அங்க பேசிக்கலாம். சரிங்க விஜயா, நான் போனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்ச சிந்தாமணி மறுபடியும் அங்க அந்த குறி சொல்ற பொம்பளைக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நீ காஃபி ஷாப்புக்கு வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டிய வேலை இருக்கு, அதே மாதிரி அங்க ரோகிணியையும் நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு எங்க போனை வைக்க, இதே விஷயத்த அங்க ரோகிணி கிட்ட, சரி ரோகிணி, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நாம பக்கத்துல இருக்க காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் முத்துவ தன்னோட பூக்கடையாண்ட வர சொல்லி இங்க மீனாவோ, என்னங்க விஷயத்த கேள்விப்பட்டீங்களா? அந்த நீத்து சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு ஏதோ
பூக்கடை பொக்கே ஷாப் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு என்னென்ன அலப்பறையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லை, ஆரம்பிச்சா கூட பரவாயில்லைங்க, அந்த கடைக்கு ஏதோ ரவி பூக்கடைன்னு சொல்லிட்டு பேரை வேற வச்சிருக்கா. அதாங்க ஸ்ருதி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஆன்டி கிட்ட பேசுனா கண்டிப்பா சிந்தாமணி கிட்ட அவங்க பேசுவாங்கன்னு ரவியும் ஸ்ருதியும் சொல்லியிருக்காங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் ஸ்ருதி கிட்ட இருந்து இங்க மீனாவுக்கு ஃபோன் வருது. ஹலோ மீனா, எங்க இருக்கீங்க? இங்கே தான், நான் பூக்கடையில் இருக்கேன். ஸ்ருதி சொல்லுங்க. ஆமாம், ரவி அத்தை கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருந்தாரே, பேசினாரா? தெரியல மீனா, இதை பற்றி உங்ககிட்ட பேசணும் தான் நான் ரவி கிட்ட முன்னாடியே பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப்புக்கு வர சொல்லியிருக்கேன். நீங்களும் முத்துவை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்க காஃபி ஷாப்புக்கு வந்துடுறீங்களா? உங்களுக்கு நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கே இருந்த ஸ்ருதி ஃபோன் பண்ணி மீனா கிட்ட சொல்ல, மீனாவும் முத்துவும் கிளம்பி நேராக ஸ்ருதி சொன்ன காஃபி ஷாப்புக்குமே போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஏற்கனவே திட்டம் போட்ட மாதிரி ரோகிணி, சிந்தாமணி, அந்த குறி சொல்கிற சாமியாடி பொம்பளைன்னு 3 பேருமே அதே காஃபி ஷாப்புக்கு வந்து இங்கே 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, ஏற்கனவே நீ அந்த விஜயா கிட்ட சொன்ன குறியில உன்னை முழுசா நம்பியிருக்கு. அதே மாதிரி இப்போ நாங்கள் சொல்ல வேண்டியதை நீ அந்த விஜயா கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்ல, சொல்லுங்கம்மா, என்ன சொல்லணுமோ சொல்லுங்க. என்னோட நடிப்பு நல்லா இருக்க வச்சு தானே என்னை மறுபடியும் கூப்பிடுறீங்க. கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா அதே நேரம் அந்த முத்து மட்டும் அந்த வீட்டில் இருக்கவே கூடாது. ஏன்னா கொஞ்சம் தப்பிச்சிட்டேன். அன்னைக்கு விட்டிருந்தா கூட அவங்கிட்ட மாட்டியிருந்தனா என்னோட கை காலெல்லாம் உடச்சி போட்டிருப்பான் போல இருக்கு. அவ்வளவு கோவக்காரனா இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த முத்து இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா அந்த விஜயாவை ஏதாவது பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு கூட்டிட்டு வந்துருங்க. அங்கே வச்சு நீங்கள் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஆமாம், நான் என்ன சொல்லணும் அந்த அம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு குறி சொல்கிற பொம்பளை கேட்க உடனே ரோகிணி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க, அது அவங்க பையன் மனோஜுக்கு இப்போதைக்கு கல்யாண ஏற்பாடுக்காக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால மனோஜுக்கு இப்போதைக்கு எந்த பொண்ணையும் பார்த்து கல்யாண ஏற்பாடு பண்ணவே கூடாது ஆண்டி. அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி உங்க பையன் மனோஜுக்கு நீங்க கல்யாண ஏற்பாடு பண்ணா கூடிய சீக்கிரத்துல மனோஜுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னு ஏதாவது ஒரு தோஷத்தை எடுத்து அந்த மனோஜ் மேல போட்டு நீங்க விஜய் ஆண்டி கிட்ட சொல்லணும். அவ்வளவுதான். அதுக்கான பணத்தை உங்ககிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 எடுத்து எங்க ரோகிணி அந்த குறி சொல்ற பொம்பளை கிட்ட கொடுக்க, என்னம்மா இவ்வளோ பெரிய பொய் சொல்ற, வெறும் 50,000 கொடுக்குற? இங்க பாரு, நீ காரியத்தை முடிச்சிட்டு வா, மீதி எவ்வளவு வேணுமோ கேளு, நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரோகிணி சொல்ல, சிந்தாமணியோ காரியத்தை கச்சிதமா முடிச்சிரு, கண்டிப்பா ரோகிணி உனக்கு வேண்டிய பணத்தை கொடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசிக்கிட்டே அங்க காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் ஸ்ருதி அங்க காஃபி ஷாப்போட கதவை திறந்துக்கிட்டு இங்க ரோகிணி சிந்தாமணி இருக்கிறத கவனிக்காம ஒரு ஓரமா போய் எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. அங்க முத்து, மீனா, ரவின்னு 3 பேருமே ஸ்ருதியை பார்த்துட்டு ஸ்ருதியோட பக்கத்துல வந்து உக்காந்த மீனாவோ, என்ன ஸ்ருதி, எதுக்காக எங்களை அவசரமா வர சொல்லியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மீனா கேட்க, உங்களுக்கே தெரியாதா மீனா, எல்லாம் அந்த நீத்துவோட கதை தான். என்ன ரவி, ஆமா நீ ஆன்டி கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு போனியே, ஏதாவது பேசுனியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஸ்ருதி சொல்ல, உடனே இங்க ரவி இருந்துகிட்டு, இங்க பாரு, அதுக்கான ஒரு சிச்சுவேஷன் அமைய வேண்டாவா? எடுத்ததும் போய் அம்மா கிட்ட நான் சொல்லிடுவா முடியும்? இரு, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் அம்மா கிட்ட எப்படியாவது எடுத்து பேசுறேன். அந்த சிந்தாமணி கிட்ட சொல்லி நீத்துவோட பொக்கே ஷாப்ல இருக்க என்னோட நேமை எடுக்க சொல்றேன். கண்டிப்பா நான் இதை பண்ணுவேன் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ரவி சொல்ல, இங்க பாரு ரவி, நீ மட்டும் அந்த நீத்துவோட விஷயத்த ஆன்டி கிட்ட பேசலனா நானே அதுக்கப்புறம் நீத்துவோட விஷயத்துல நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். அதாவது நான் எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எங்க அடி விழுமோ அது நடக்கும், சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்ல, உடனே முத்து இருந்துக்கிட்டு, ஏய் ரவி, இங்க பாரு, பழக்குரல் அம்மாவை பத்தி தெரியும்ல, தேவையில்லாம அடிதடின்னு இறங்கிடும், சீக்கிரமா அம்மா கிட்ட எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் பேசிட்டு அங்க இருந்து கிளம்ப, இங்க ஸ்ருதியோ அங்க உட்காந்துக்கிட்டு இருந்த சிந்தாமணி, அந்த குறி சொல்ற பொம்பளை கூட இருந்த ரோகிணியையும் அங்க ஸ்ருதி பாத்துடுறாங்க. இந்த ரோகிணி எதுக்காக சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? இல்லையே, இது சரிப்பட்டு வரல. மீனா, இங்க வாங்கல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்ருதி மீனாவை கூப்பிட, என்னங்க ஸ்ருதி, எதுக்காக இவ்வளவு அவசரமா கூப்பிடுறீங்க? அங்க பாருங்க, அது அந்த ரவுடி பொம்பளை சிந்தாமணி கூட இருக்கிறது அந்த ரோகிணி தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்க கை நீட்டி அடையாளம் காட்ட, உடனே இங்க மீனாவோ அங்க ரோகிணியை பார்த்துட்டு, ஆமா ஸ்ருதி, அவங்க 2 பேரு தான். ஆமா, இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ரோகிணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனா யோசிச்சுக்கிட்டு இருக்க. அங்க முத்துவ வராரு. என்ன 2 பேரும் அப்படி யாரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்னங்க, அங்க பாருங்க, சிந்தாமணியும் ரோகிணியும் உட்காந்து யார் கூடவோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோ கை நீட்டி அடையாளம் காட்ட, அங்க முத்துவோ அந்த சாமியாடி பொம்பளைய பார்த்துடுறாரு. ஏ மீனா,
அவங்க 2 பேரும் யார் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியலையா? தெரியலங்க. யாருங்க? ஏய் மீனா, நல்லா பாரு. நம்ம வீட்டுக்கு அம்மா கிட்ட குறி சொல்றதுக்கு வந்திருந்தாலே அந்த பொம்பளை தான், அந்த குறி சொல்ற பொம்பளை தான் இவ அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, இங்க மீனாவோ உத்து பார்த்துட்டு, ஆமாங்க அந்த பொம்பளை தாங்க. இந்த பொம்பளை கூட இந்த சிந்தாமணியும் ரோகிணியும் எதுக்காக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும்? அதுவும் காஃபி ஷாப்ல உட்காந்து கூலா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, இதுல என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்ல, மீனா உனக்கு இன்னமும் புரியலையா? அம்மாவை பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியாவது உன்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு பக்காவா அந்த சிந்தாமணியும் ரோகிணியும் திட்டம் போட்டு தான் இந்த காரியத்தை நிறைவேற்றி உன்னை வீட்டை விட்டு அனுப்பியிருக்காங்க. அது கூட தெரியல. இந்த சாமியாடி பொம்பளை கூட உக்காந்துக்கிட்டு அந்த ரோகிணியும் சிந்தாமணியும் பேசும்போதே உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, உடனே ஸ்ருதி இருந்துக்கிட்டு, அட ஆமாங்க முத்து, நீங்க சொல்றது சரிதான். அன்னைக்கு கூட அந்த ரோகிணி மீனாவோட ஃப்ளவர் ஷாப் அண்ட வந்து எவ்வளவு கேவலமா மீனாவை பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசிட்டு போகும்போதே எனக்கு சந்தேகமா இருந்தது. ஏன் மீனா, நான் உங்ககிட்ட சொல்லல? ஆமா ஸ்ருதி, அன்னைக்கு கூட எனக்கு சந்தேகமா தான் இருந்தது. ஆனா இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. பல குரலம்மா, நீ சொன்ன மாதிரி இப்போ உண்மை வெளியே வந்துடுச்சு. இப்போ நேரா போய் அந்த குறி சொல்ற பொம்பளைய அங்கேயே ஒன்று ஓங்கி அறையிறேன், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த கோவத்துக்கு முத்து நேரா அங்க சிந்தாமணி இருக்க டேபிளுக்கு போக, முத்துவும் மீனாவும் நின்றுட்டு இருக்கிறத அங்க ரோகிணி பார்த்துட்டு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆண்டி, முத்து ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து வந்திருக்க விஷயத்த அங்க சிந்தாமணி கிட்ட சொல்ல, சிந்தாமணியோ திரும்பி பார்த்ததும் அங்க முத்து நிக்கிறத பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சிந்தாமணி, என்ன பார்லரம்மா, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னமோ கூட்டு களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஏற்கனவே பக்காவா திட்டம் போட்டு இந்த பொம்பளைய வச்சு மீனாவை வீட்டை விட்டு துரத்தியாச்சு. அடுத்ததா 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன விஷயத்த இந்த சாமியாடி பொம்பளை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோவத்தோட கேட்க, உடனே சிந்தாமணி இருந்துகிட்டு, இங்க பாருப்பா, எங்களுக்குள்ள 1000 விஷயம் இருக்கும், அதையெல்லாம் உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. உன் பொண்டாட்டி மீனா வீட்டை விட்டு அந்த விஜயா துரத்தி விட்டுட்டானா அதுக்கு நாங்க காரணமாகுவோமா? பேசாம உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. இது பொது இடம், நாங்க யார் வேணாலும் வந்து உக்காந்து பேசுவோம், அதையெல்லாம் நீ வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்தாமணி சொல்ல, என்ன பார்லரம்மா, ஏதோ பக்காவா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அடுத்ததா என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்து கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை முத்து, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நல்லாவே தெரியுது நீ இந்த மாதிரி திருட்டு மொழி முழிக்கும் போதே. ஏய் எந்திரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சாமியாடி பொம்பளைய கோபத்தோட கூப்பிட, ஐயோ நான் இல்லப்பா, ஆளை விட்டுடுங்க. எம்மா தாயே, இனிமே உங்க சகவாசமும் வேண்டாம், அந்த விஜயா சகவாசமும் வேண்டாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை தெறிக்க அங்க காஃபி ஷாப்பை திறந்துக்கிட்டு வேக வேகமா ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ மறுபடியும் எங்க குடும்பத்தை கலைக்கிறதுக்கு தான் ஏதோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உன் கூட சேர்ந்துக்கிட்டு என் அம்மாவும் ஆட்டம் ஆடிக்கிட்டு மீனாவை வீட்டை விட்டு துரத்திருக்காங்க. உங்க முகத்திரிய என் அம்மா கிட்ட காட்டி இப்பவே என் மீனாவை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வா மீனா, வா பழக்குறலம்மா, வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்க எல்லாரையும் அழைச்சுக்கிட்டு நேரா வீட்டுக்கு போறாரு.